பிரியமானவர்களே, வேதம் சங்கீதத்தில் 72வது அதிகாரம். பொதுவாகவே தாவீதினுடைய சங்கீதம் எல்லாமே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறதா தான் இருக்கும். தேவனை உயர்த்துவதாக விண்ணப்பம் பண்ணுறதாக இருக்கும். இப்போது இந்த சங்கீதத்தில் நான் கடைசி வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஏன்னா இந்த சங்கீதத்தை குறித்து பேசும்போது நம்ம அந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போது அது தேவனை குறித்தும் இயேசுவை குறித்தும் பேசுகிறது போல இருக்கும். ஆனால் இது யாரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கடைசி ஜபத்தில் பார்த்தோம்னா, நமக்கு வார்த்தையில் பார்த்தோம்னா தெரியும். அதில் எழுதியிருக்குது 72வது சங்கீதத்தில் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. அவர் என்ன விண்ணப்பம் பண்றாருன்னா, தன் பையன் சாலமோனுக்காய் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காய் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவனுக்கு அடுத்து சாலமோனை ராஜாவை வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த ராஜா எப்படியெல்லாம் இருக்கணும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்னு பார்ப்போமா? ஆண்டவர் சொல்றார், தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரலும். ராஜான்னு சொல்றது தாவீதை சொல்றாரு, ராஜாவின் குமாரன்னு சொல்றது சாலமோனை சொல்றாரு. இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் இதை நம்பும்படியான ஒரு வசனம் கீழே வருகிறது. 10வது வசனம்: தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்களும் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்காக கொண்டு வராங்க? இல்லை, சாலமனுக்கு. நம்ம பார்க்குறோம், சாலமனுக்கு சேபாவினுடைய ராஜஸ்திரீ என்ன பண்ணுறான்னா, நிறைய ஒட்டகத்தில் அவள் அவ்வளோ விதமான பொருளை கொண்டு வரா. சமக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டு சாலமன் ராஜாவுக்கும் அந்த சேபாவினுடைய ராஜஸ்திரிக்கு நிறைய கொடுத்து அனுப்புனார்னு சொல்லி பார்க்குறோம். பெரியமானவர்களே, அப்போது இந்த தாவீது ராஜா தன் பிள்ளைக்காய், தன் மகனுக்காய் தேவனிடத்தில் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறாருன்னு பார்ப்போமா? அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். தன் பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க. சாலமன் ராஜா அவர் நீதியோடும் ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிக்கிறார். அதாவது ஆண்டவர்கிட்ட அவர் விண்ணப்பத்தை வைக்கிறாரு. பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விலையோடு இருக்கும். அதாவது அவர் காலத்தில் சமாதானம் இருக்கணும். ஜனத்தின் சிறுமையானவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார். தன் பிள்ளை அப்படி இருப்பாராமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கணும். அதை விசுவாசமா சொல்றாரு. பிரியமானவர்களே, என் மகன் சாலமன் இப்படியெல்லாம் அவர் இருப்பாரு. சூரியனும் சந்திரனும் உள்ளவட்டும் அவர்களை உமக்கு தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவர் ஆளுகை செய்வதர் நிமித்தமாய் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்திருப்பாங்களாம். ஹல்லேலூயா. எப்போ? சூரியனும் சந்திரனும் இந்த உலகத்துல இருக்கும் வரையிலும் என் பிள்ளை ஆட்சி செய்யும் போது ஜனங்கள் உமக்கு பயந்து இருப்பார்கள். அவர்கள் ஆட்சி செய்கிறதுனால. அவ்வளவு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அடுத்து சொல்றாரு, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசு ஆழ்வார். நிறைய தாவீது ராஜா 127 நாட்டுக்கு ராஜா. அந்த எல்லையெல்லாம் சாலமன் ராஜா ஆட்சி செய்தார். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தம்பிளைக்கு பாருங்க எப்படி சொல்றாருன்னு. அடுத்து சொல்றாரு, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். இப்போ நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது நம்ம நிறைய நேரங்களில் இதை இயேசு கிறிஸ்து ராஜா அப்படி நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் இந்த வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சற்று நாம் முக்கியமாக நாம் பார்த்தோம். ஆவிக்குரிய காரியங்களை அதை நம்ம நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் இதை எழுதி இருக்கிறது சாலமோனை பற்றிய சங்கீதம்.
72வது சங்கீதத்துல பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு? சாலமோனை பற்றிய சங்கீதம். அப்போ இந்த சங்கீதத்தை யார் எழுதுகிறார்னா, ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் அவர் தான் இதை எழுதுறார். அந்த கடைசி வசனம் விண்ணப்பம் முடிந்தது. தேவனிடத்தில் அவர் விண்ணப்பம் பண்றாரு தன் பிள்ளையை குறித்து. ஒரு தகப்பன் தன் மகனுக்காய் எவ்வளவு நம்பிக்கையோடு பண்றார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க தகப்பனா இருக்கிறவங்க உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்களா? நிச்சயமாக ஜெபித்தால் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைங்கள் சிரசின் மீது தங்கும். தாய் ஜெபிப்பாங்க, தகப்பன் நிறைய பேர் ஜெபிக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஒருவேளை தகப்பன்மார்கள் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையா நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுள்ளவர் என்று வாழ்த்துவார்கள். பாருங்க, எவ்வளவு சாலமனை பற்றி அவர் அப்பா பேசுறாரு பாருங்க, ஜெபிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இப்போ யார்கிட்ட அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு? இஸ்ரவேலின் தேவனிடத்துல. இந்த விண்ணப்பத்தை எல்லாம் வச்சுட்டு, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நீர் தான்ப்பா அதிசயங்களை எல்லாம் செய்கிறீர். என் பிள்ளை காலத்தில் இப்படியெல்லாம் இருக்கணும், என் பிள்ளை இப்படியெல்லாம் ஆட்சி செய்யணும், என் பிள்ளை ராஜாக்கள் இத்தனை பேர் என் பிள்ளையை தேடி அவங்களுடைய பொக்கிஷத்தை எல்லாம் ராஜாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. அவருடைய இஸ்ரவேலின் சொல்லிட்டு, அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு வேதம் வாசிக்கும் போது முன்னால் என்ன சொல்லியிருக்கு, இப்படி இருக்க அப்படின்னா அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு. சங்கீதங்களை நான் கூட முதல்ல சங்கீதங்களை எல்லாம் பார்க்கும்போது 150 சங்கீதத்தையும் தாவீது மட்டும்தான் எழுதினாருன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம்தான் தெரியுது, இல்லை அநேக தாவீது எழுதியிருக்கிறார், அநேக சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு, மற்றவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அதில் நீங்கள் அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கதை பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தகப்பன் தன் பிள்ளைக்காய் என்ன தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாரோ அந்த தகப்பன் நிச்சயமாக அந்த விண்ணப்பங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கப்படும். தாவீதை போல தகப்பனாக மாறுவோமா? God bless you. என்னோட மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற யூடியூப் சேனல் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரமே கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஏதோ சும்மா ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் என்பது அல்ல. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் பரிசுத்தமாக மாறி நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் உண்மை. நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் இருக்கும்படியாய், பரிசுத்த வாழ்க்கையில் நாம் வளரும்படியாய், இன்னும் தேவனை அறிகிற அறிவில் வளரும்படியாய் இந்த மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ன்ற சேனல் உங்களை தேடி வருகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி இது ஒரு இலவச சேனல். இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு உடனே மாதத்துக்கு 300 ரூபா கட்டுங்க, 500 ரூபா கட்டுங்க, இல்லை நான் ஒரு 99 ரூபாய் 100 ரூபாய் எனக்கு தெரியல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இலவசமாய் பெற்றுக்கொண்ட தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட கிருபை வரங்களை இலவசமாய் நான் கொடுக்கும்படியாய் இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை நடத்துகிறார். யாரும் இதன் மூலமாய் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா கூட யாருக்கும் எந்த பைசாவும் எதுக்காகவும் நான் காணிக்கையோ நான் இது வாங்க மாட்டேன். நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுக்கு காணிக்கை கொடுங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். இலவசமான சேனல். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அநேகரை சென்றடையணும். காலம் சமீபமாயிற்று. கர்த்தருடைய வசனங்கள் போகணும். ஏன்னா வசனங்கள் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வருமா. அதனால் கர்த்தருடைய வசனங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம் ஆத்துமாவை அது சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி தேவனுடைய வருகைக்கு நம்மை முன்னால் நிற்கத்தக்க விதமாய், தைரியமாய் நிற்கத்தக்க விதமாய் இந்த சேனலை நீங்கள் அனுதினமும் பாருங்கள். அப்படி கொண்டு வருகின்ற சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நாள்தோறும் வருகிறது காலையில். அதாவது ஒரு அனுதின மன்னா, அனுதின ஜீவன் உள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாழ்த்து வருகிறது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தேவன் என்னோடு பேசுகின்ற அநேக காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள். இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ, கிறிஸ்தவர்கள் மருந்து சாப்பிட்றது பாவமா அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ வருது. டெய்லி வீடியோ வருகிறது, பாருங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.